ஹலோ டியர்ஸ். வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே இப்படி தான் செய்வேன். காலையில் எந்திரிச்ச உடனேயே கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே தான் வந்திருக்கேன். எல்லாருமே இப்படி தானே செய்வோம். கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் இப்படி போட்டிருக்கேன். இது சவுண்ட் எஃபெக்ட் அப்படியே கொடுத்துருக்குற கிச்சனில் இருக்கிறது. இது நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள். இல்லை மியூட் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து மியூட் பண்ணி போடலாம். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு வந்த உடனேயே ஜன்னலெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அரிசியை ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் ஊறும்போதோ நமக்கு அரிசி சீக்கிரமாக வெந்து கிடைக்கும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பாலையும் நான் காய வச்சு எடுத்துட்டேன். ஒரு காஃபி ஒன்று போடலான்னு சொல்லிட்டு காஃபி போடுற டப்பா எடுக்க போகிறப்போ பொடி தீந்து போயிருந்துச்சு. ஸோ அதையும் நான் ரீஃபில் பண்ணிக்கிறேன். நான் எப்போவுமே அந்த நாளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ காஃபி பவுடர் மட்டும்தான் நான் அதில் ஃபில் பண்ணி வைப்பேன். அதிகமாக நான் சேர்த்த மாட்டேன். அதுக்கப்புறமா சர்க்கரை டப்பாவும் செக் பண்ணி பார்த்துட்டேன். சர்க்கரை டப்பாவில் இந்த நாளுக்கு தேவையானது எனக்கு இருந்துச்சு. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு காஃபி பவுடர் ஜாஸ்தியாக செலவாகாது. மார்னிங் நாங்கள் எப்போவுமே காஃபி குடிச்சிடுவோம், ஈவினிங்கில் டீ தான் குடிப்போம். ஸோ அதனால் எங்களுக்கு காஃபி பவுடர் ரொம்ப ஜாஸ்தி செலவாகாது. அதுக்கப்புறமா நான் வந்து பால் காய வச்சுருந்தேன். சரி நான் காஃபி போட்டு குடிக்கலான்னு ஜன்னல் வழியை பார்க்கும்போது எங்களோட பெட்ஸ் அந்த பக்கம் ஓடிட்டு இருந்தாங்க. அவங்களையும் சத்தம் போட்டு கூப்பிட்டு கண்டுக்கவே இல்லை, அவங்க பாட்டு ஓடிட்டாங்க. ஸோ காஃபி எனக்கு வந்து நல்ல நுரக்கட்டி ஆற்றி குடிக்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தான் அதாவது ஆற்றி நுரக்கட்ட குடிப்பீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த நாளுக்கான லஞ்சுக்கு என்னென்ன சமைக்கணும் அப்படிங்கிறது வெஜிடபிள் எடுத்து வச்சுக்கிறேங்க. ஃபஸ்ட்டு நான் பருப்பு வந்து கழுவி வேக வச்சு எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறமா நான் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய உப்பு டப்பாவில் உப்பும் தீர்ந்து போச்சு. ஸோ அதையும் நான் வேறு ஒரு டப்பாவில் ஃபில் பண்ணிவிட்டு ஏற்கனவே இருந்த டப்பாவை கழுவ போட்டுட்டேன். ஏன்னா நம்ம அடுப்பு பக்கத்துலேயே வைக்கிறதுனால ரொம்ப அழுக்காயிருச்சு. ஸோ அதனால் நான் இதை கழுவ போட்டுட்டு உப்பு டப்பா புதுசாக மாற்றிட்டேன். இந்த மாதிரி ரப்பர் பேட் இருந்துச்சு அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு ஏதாவது கவர் நம்ம ஓப்பன் பண்ணுறோம், பேக்கெட்ஸ் பிரிக்கிறோம், இல்லை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்து வைக்கணும் அப்படின்னா இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த சவ் வந்து இந்த மாதிரி ஸ்கின் பீல் பண்ணுறப்போ நம்ம கையெல்லாம் ஒரு மாதிரி வரன்னு பிடிக்கும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வீட்டிலே இருக்கிற நார்மலாக சமையல் யூஸ் பண்ணுற ஆயிலே நம்ம கையில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்கின்னு பீல் பண்ணுறப்போ நம்ம கையில் அந்த மாதிரி அது ஒரு மாதிரி பிசு பிசு இல்லாமையோ இல்லை வரன்னு இல்லாமையோ இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நெக்ஸ்ட்டு நான் காயெல்லாம் கொஞ்சம் சாம்பாருக்கு கூட்டி விட்டுக்கிறேங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து எனக்கு பருப்பும் அந்த சைடு விசில் வந்து வெந்துருச்சு. ஸோ நான் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சிட்டேன். கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு வெந்த உடனேயே நான் கொஞ்சம் சாம்பார் தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறமா பெருங்காயமும் போட்டுக்கிட்டேன். கூடவே இந்த மாதிரி பச்சையாக நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு நம்ம கொதிக்க வைக்கும்போது நல்ல வாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பீட்ரூட் பொரியல் செய்கிறதுக்காக ஸ்கின் பீல் பண்ணிகிட்ருக்கிறப்போ அதனோட தோல் எடுத்து நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டேன். நம்ம சின்ன வயசில் அம்மா சமைக்கும்போது நம்ம இந்த மாதிரி செய்வோம் இல்லையா? எனக்கு பழைய ஞாபகம் வந்துட்டு நான் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தேன். யாரெல்லாம் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ லஞ்சுக்கு சாப்பாடு, சாம்பார், பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு லைக் போட்டுருங்க. நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.